நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்மளுடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய விளக்கத்தில் ஒரு சிறிய சந்தேகம் தான் இருந்தாலும், ஒரு நேயர் ரொம்ப குழப்பமா இருக்கிறதுனால ஆரம்பகட்ட மாணவர்களுக்கு விளக்கமாக. ஹரிஹரன் எம், வணக்கம் ஐயா. இன்றைய கோட்சாரத்தில் சூரியன் ராகுவுடன் 1 டிகிரியில் இணைவு. சூரியன் ராகுவோட 1 டிகிரியில இணைவு. ஆனால் சூரியனை பார்த்தால் வானில் அப்படி ஒன்றும் பாதிப்பு அடைந்த மாதிரி தெரியவில்லையே. இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு சூரியன் பாதிக்கப்படுமா அப்படின்றத கேட்டிருக்கிறீங்க. சூரியன் பாதிக்கப்படுமா, காரக ரீதியாக பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது தான் ஹரிஹரன் உங்களுடைய கேள்வி. இதுக்கு நான் ஏற்கனவே நிறைய முறை பதில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இது போன்ற குழப்பத்தில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்றேன். அதாவது, கிரகணம் என்பது எந்த இடத்தில் நடக்கிறது, பூமியின் எந்த புறத்தில் நடக்கிறது, குழந்தை பிறந்த நேரத்தில் எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துல கிரகணம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியது. வானியல் தோற்ற நிகழ்வு கண்டிப்பாக அவசியம் என்பதை அடிக்கடி சொல்றேன். அதனால பூமியின் எந்த பகுதியில் கிரகணம் நடந்திருக்கிறதோ, குழந்தை பிறந்திருக்கின்ற பகுதியில் கிரகணம் நடந்திருந்தால் அது பாதிப்பு. நீங்க கேட்ட அன்னைக்கு கூட சந்திர கிரகணம் தான். அதாவது சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். சந்திரன் கேதுவோடு இணைந்து கேது பிரஸ்த சந்திர கிரகணம் இந்தியாவை தாண்டிய வேறு சில அடுத்த பக்க பகுதியில, அதாவது நமக்கு பகல்ல நடந்ததுனால இரவில் அந்த பகுதிகளில் சந்திரன் மறைக்கக்கூடிய சந்திர கிரகணம் ஏற்பட்டது. பொதுவாகவே என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கிரகணம் நம்முடைய இந்திய பகுதிகளில் நடக்கும் பொழுது மட்டும் அந்த சூரிய சந்திர கிரகணத்திற்கு ஏற்றாற் போல சந்திரனின் சூரியனின் பாதிப்புகள் இருக்கின்றன. சமீபத்தில் நடந்த அந்த சூரிய கிரகணத்துல, சந்திர கிரகணத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது இந்திய பகுதியில் நடக்கல. அதே நேரத்தில் ஜாதகத்தில் 12 டிகிரிக்குள் ராகு கேதுக்கள் சூரியனை சந்திரனை நெருங்கும் பொழுது ஒளி மறைப்பு தன்மையை அடைகின்றன. துல்லியமான ஒளிமறைப்பு தன்மை அந்த கிரகணம் எங்கே இருக்கிறது என்பதை வைத்துத்தான் பலன். இப்போது சில சூட்சும விதிகள் இது. அதனால உங்களுக்கு தெளிவாகவே சில இதை சொல்லிடலாம். இப்போது சமீபத்தில் சந்திரன் கிரகணத்தன்று அங்கே சூரியனை 1 டிகிரிக்குள் மறைத்த ராகுவால் தந்தையின் காரகத்துவங்கள், சூரியனின் காரகத்துவங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படாது. இது நான் தெளிவாகவே சில நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். அதாவது கிரகண நேரத்தில் நீங்க கேட்டது சூரியனுடைய காரகத்துவங்கள், அன்று நடந்தது சந்திரனுடைய கிரகணம். ஆனால் பூமிக்கு எதிர்ப்புறத்தில் இன்னொரு புறத்தில் மேற்கு நாடுகளில், அமெரிக்கா போன்ற நமக்கு ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரத்திற்கு மேல் வித்தியாசம் இருக்கக்கூடிய நாடுகளில், ஏன்னா நமக்கு நடந்தது 2 மணினா ஒரு 8 மணி நேரம் கழிச்சு வித்தியாசம் இருக்கக்கூடிய இரவாக கூடிய அமைப்புகளில் தான் அந்த சந்திர கிரகணம் நடந்தது. கிரகணம் நிகழாத தோன்றாத பகுதிகளில் இருக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகத்தில் பாதிப்புகள் இல்லை என்பதை என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். இது கொஞ்சம் தலையை சுத்துற விஷயம். என்னடா பார்க்கும்போது என்னடா இன்னைக்கு கிரகண தோஷத்துல குழந்தை பிறந்திருக்கு, அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்கன்றாங்களேன்னா, நம்ம அப்புறம் உள்ள டெப்தா உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தை பிறந்த நேரத்துல பூமியின் இன்னொரு பகுதியில் தான் கிரகணம் நடந்திருக்கும். பொதுவாகவே சூரியன் எப்போ அந்த 1 டிகிரியில இணைகிறாரு, எப்போ இணையல அப்படின்றத பொறுத்து குழப்ப வைக்கின்ற சமாச்சாரங்கள் இது. நேரடியாக கிரகணம் நடந்த போது, சூரிய கிரகணம் நடக்கும்போது தான் அங்கே கிரகணம் பாதிக்குது. ஆயினும் இங்கே இந்த ஒளி மறைப்பு தன்மை அப்படிங்கிறது வேறு ஏதாவது வகையில சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இருக்கிறதா என்பதை அந்த ஜாதக பலன்ல உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சமீபத்தில் சென்ற சூரியன் ராகு கிராஸ் பண்ண அந்த அமைப்புகளில் இன்னொன்று, நாம் நேரில் பார்க்கின்ற ஒளிக்கும் ஆத்ம ஒளி என்று நான் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இதில் சம்பந்தம் இருக்கு. ஒரு முறை ஒருவர் கேட்ட மாதிரி, அமாவாசை சந்திரனை குரு பார்த்தால் இழந்த ஒளியை திரும்ப பெறுகிறார் என்று நீங்கள் சொன்னது உண்மையெனில் வானில் ஏன் அன்று நிலவு ஒளியுடன் இல்லைன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஆகவே வானியல் ஒளிக்கும் நம்முடைய ஜோதிட ஆத்ம ஒளிக்கும் வித்தியாசம் இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்ந்துக்கங்க.
வானியல்ல எல்லாவற்றையும் விஞ்ஞானமாக சில நேரங்களில் புரிய வைக்க முடியாது இல்லையா? நேரடியாக அப்போது சூரிய கிரகணம் என்றால் கூட அந்த பாதிப்புகளை குருவின் பார்வை இருக்கும்போது தடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரகணமே நடந்திருந்தால் கூட கிரகண நேரத்தில் குழந்தை பிறந்தா பால அரிஷ்ட தோஷம் வந்துடும். பால அரிஷ்ட தோஷம் பெற்றோர்களுக்கு சந்திரனும் சூரியனும் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் பிறந்தாலே அங்கே பாலாரிஷ்ட தோஷம், தாயும் தந்தையும் நன்றாக இல்லாத தோஷங்கள் வந்து விடுகின்றன. நிஜமாகவே வானத்தில் குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகண தோஷம் இருந்திருந்தால் கூட, கிரகணம் நடந்திருந்தால் கூட, குருவின் பார்வை, குருவின் இணைவு, சுக்கிரனுடைய இணைவு அங்கே பிறந்த குழந்தையின் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது, அதாவது சூரிய சந்திரர்கள் வேறு வகையில் சுபத்துவம் அடையும் போது அந்த குழந்தை நன்றாகவே இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே கிரகண தோஷம் என்பது நீங்கள் நினைக்கும் போது நினைக்கிறபடி, நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க, சூரியன் ராகுவுடன் 1 டிகிரி, ஆனால் சூரியனை வானில் பார்த்தால் அந்த பாதிப்பு தெரியலையே அப்படின்னு சொன்னா, நம் பக்கத்தில் அந்த கிரகணம் நடக்கவில்லை. அதுவும் சந்திர கிரகணமாக இருந்தது. சந்திர கிரகணமாக இருந்தது. எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்த்துத்தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு நான் சொல்லுகின்ற பதில், நிஜமாகவே கிரகணம் நடந்திருந்தால், நம்முடைய பகுதியில் கிரகணம் நடந்ததால் அன்றைக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஒரு மாற்றாக சந்திரன் சுபத்துவம் அடைந்திருந்தால் இதா இருக்கும். சூரிய சந்திர தசை வரும் பொழுது அதைத்தான் ஆத்ம ஒளின்னு சொல்றோம். இந்த கேள்விக்கு அந்த கேள்விக்கு நான் முன்னாடி சொன்னேன், அமாவாசை சந்திரனை குரு பார்த்தால் ஏன் அன்னைக்கு வானத்தில் அவர் அமாவாசை சந்திரன் ஒளியாக இல்லைன்னு கேட்ட கேள்விக்கு உள்ள கருத்து தான் இதுவும். ஆத்ம ஒளி என்று மனிதனுக்கு ஆதார அமைப்புகளாக கொடுக்கப்படக்கூடிய சில ஒளிகள், அதுவும் அன்றைக்கு சூரியன் மறைக்கப்படுவது இல்லை. ராகுவால் சூரியன் மறைக்கப்படுவது இல்லை. ராகு கிரகணம், சூரிய கிரகணம்னு வந்துருச்சுன்னா ராகுவால் சூரியன் மறைக்கப்படுவது இல்லை. சூரியனுடைய ஒளி பூமிக்கு கிடைப்பதை ராகு மறைக்கிறார். அதான் உண்மை. ராகு போய் சூரியனை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. சூரியனுடைய ஒளி கிடைப்பதில் ஒரு மறைப்புத்தன்மை அன்றைக்கு நமக்கு இருக்குதுன்றது அடிப்படையில் தான் நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஆகவே 1 டிகிரியில் அன்றைக்கு இருந்தால் கூட சூரியனுடைய காரகத்துவங்கள் அன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காது. அன்றைக்கு சூரிய கிரகணம் கிடையாது, சந்திர கிரகணம் பூமியின் இன்னொரு பகுதியில் நடந்தது. ஆகவே பாதிப்புகள் அன்றைக்கு அந்த குழந்தைக்கு இல்லை. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்துட்டோம்னா, ஒரு அஸ்ட்ரோ வாசுதேவ், ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனால் நான் எதையுமே அந்த வீடியோவில் என்ன பேசினேன், நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் பேசணும்னான்னு தெரியல. குருஜி, ஏன் உங்களுடைய கருத்தை நீங்களே மாற்றி பேசி எங்களை அதிக குழப்பத்தில் ஆழ்த்துகிறீர்கள்? உச்சனுடன் இணைந்த ராகு நற்பலன்களை தரமாட்டார் என்று சொல்லிக் கொடுத்த நீங்களே இன்று, சென்ற வீடியோல, பாவத்துவ வீடியோல, இன்று இந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்ற, ஆட்சி பெற்ற கிரகத்துடன் இணைந்த ராகு எப்படி நற்பலன்களை தரும்? இதை நீங்கள் விளக்காவிட்டால் பலருக்கு குழப்பமே மிஞ்சும். உண்மைதான். அந்த அர்த்தத்தில் நான் பேசணும்னு தெரியல, பார்ப்போம். சரி, உச்சனுடன் இணைந்த ராகு அமைப்பில் இப்போது நீங்கள் கூறிய சுபத்துவ அமைப்பை எடுப்பதா, அல்லது ஏற்கனவே நீங்கள் அடித்து கூறியபடி உச்சனுடன் இணைந்த ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்று எடுப்பதா? கிராமத்தில் இருந்து கொண்டு உங்களை மட்டுமே பிரதிபலிக்கும் ஜோதிடனாகி எனக்கு உங்களை தவிர வேறு என்ன வழி இருக்கிறதுன்னு கேட்டிருக்கிறீங்க அஸ்ட்ரோ வாசுதேவ். உண்மையில எந்த இடத்துலையுமே மறந்தும் கூட சில தவறான வார்த்தை பிரயோகங்களை செய்யாதவன் நான். மனதின் ஆழத்திலிருந்து பேசுறதுனால எனக்கு உண்மை கருத்துக்களைத்தான் பேச தெரியுமே தவிர சமயத்திற்கு தகுந்தாற் போல சில நேரங்களில் எந்த நேரத்திலும் என்னால் பேச தெரியாது. உச்சனுடன் இணைந்த ராகு நன்மைகளை தரமாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலும் எத்தகைய ஒரு இடத்திலையும் உச்சனுடைய சேர்ந்த ராகு நன்மைகளை தரமாட்டார், அதுதான் உண்மை. சமீபத்தில் காஞ்சி தெய்வம் மகாபெரியவருடைய ஜாதகத்தில் இதே போன்ற ஒரு நிலைமையை விளக்கியிருந்தோம். வேறு சில வடிவங்களையும் நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கிறேன். காஞ்சி தெய்வம் மகாபெரியவருடைய ஜாதகத்திலும் 8இல் மறைந்து உச்சனான ராகு மிக நெருங்கிய ஒரு அமைப்பில் இருந்தார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மகாபெரியவர் அவர்களுக்கு அந்த பருவத்திலேயே, ஏன்னா அவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்,
மகாபெரியவர் அவர்களுக்கு பருவத்தில் ராகு திசை வரவில்லை. அதை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அதாவது எல்லா காம்பினேஷன்ஸ் தானே சொல்றேன். அஸ்ட்ரோ வாசுதேவ் உச்சனுடன் இணைந்த ராகு நற்பலன்களை தரமாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், செவ்வாய் திசையை விட ராகு திசை சுபத்துவமாக குரு சுக்கிர இணைவில் இருப்பதால் நன்றாக இருக்கும், அவ்வளவுதான் சொன்னேன். ராகு திசையில் அவர் மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் கட்டிக்கிட்டு சுத்தி 10 அரம்பையர் நவீன ரம்பா மேனகா இதெல்லாமே வச்சுக்கிட்டு இருப்பார்னு சொன்னேன். அந்த படிநிலை அமைப்புகளைத்தானே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிநிலை அமைப்புகள் எத்தகைய அமைப்பு, அங்கே அந்த வார்த்தையை நான் சொன்னதன் நோக்கம், ராகு திசை நல்லா இருக்கும், செவ்வாய் திசையை விட நன்றாக இருக்கும். பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளை விளக்கும் போது சொன்னது. உண்மையில் உச்சனுடன் இணைந்த ராகு நற்பலன்களை தராது என்பது விதி. சரி, அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களை தரும் இல்லையா? காஞ்சி தெய்வம் ஐயா அவர்களுடைய அமைப்புல கிட்டத்தட்ட ராகு திசை எப்போ வந்திருக்கும், 70 வயதிற்கு மேல வந்திருக்கும். இங்கே பருவத்தில் ஒருவருக்கு தசாபக்திகள் எப்போது வருகின்றன அப்படிங்கிறத வச்சுதான் உச்சனுடன் இணைந்த ராகு நல்ல பலன்களை நற்பலன்களை தருவதில்லை, ஒரு விதி. ராகு யாருடன் இணைகின்றாரோ அவருடைய காரகத்துவங்களை ஆதிபத்தியங்களை பறித்து தன்னுடைய தசையில் செய்வார் என்பது ஒரு விதி. தன்னுடைய தசையில் செய்வார் என்பது விதி. அப்ப ராகு தசையில என்ன நடக்கும்ன்றது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுன்றது அமைப்புல தானே நீங்க அதை வச்சுக்கணும். உச்சனோடு நான் நற்பலன்களை அள்ளி கொட்டி குமிச்சு அவர் சுக்கிரனின் காரகத்துவமான ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போக போறார், மாட மாளிகை கூட கோபுரம் கட்டப் போகிறார், அம்பானிக்கு நிகராக 4000 கோடி ரூபாயில் மாளிகை கட்டப் போகிறார்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேனே. அந்த வீடியோவை நான் திருப்ப பார்க்குற ஐடியாவும் இல்லை. என்னை அறியாமல் மறந்தும் கூட தவறான வகையில உங்களை வழிநடத்தாதவன் நான். உச்சனின் நீங்க என்னுடைய வார்த்தை பிரயோகங்கள்ல தடுமாறி இருப்பீங்க. அங்கே என்னுடைய நோக்கம் சம்பந்தப்பட்ட சென்ற வீடியோவில் செவ்வாய் திசையின் அமைப்பினால, செவ்வாய் தசை சனியின் பார்வையால் பாபத்துவமாகி கேந்திரத்தில் திக்பலத்தில் இருந்தாலும் கூட சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் கோற்று போன்ற வகையராக்களுக்குள்ள உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் இருந்த அமைப்பிலும் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்ததுனால அதை செய்கிறாரு. ஏன்னா லக்னாதிபதி வலுவிழந்து விட்டார், அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து விட்டார். இத்தனை அமைப்புகளும் அவருக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் சுத்தமா பலவீனமாய் போச்சு. அடுத்து ராகு திசை வர இருக்கிறது. ராகு என்ன தொடர்புல இருக்கிறாரு, சுக்கிர குருவின் தொடர்பில் சுபத்துவமா இருக்கிறார்ல. உச்சன் யார் என்பது 2ஆம் பட்சம், சுக்கிர குருவின் தொடர்புகளில் இருக்கிறார். அதாவது இதுல இன்னும் கொஞ்சம் சில நுணுக்கங்களை நான் சொல்லிடுறேன். அதாவது உச்ச சுக்கிரனின் வீட்டில் இருக்கின்ற இந்த ராகு தான் இணைந்த இருக்கும் வீட்டின் அதிபதிகளின் தன்மைகளை பிரதிபலிப்பார் என்பதாலும், அவர் சுக்கிர குருவின் இணைவோடு இருக்கிறார் என்பதாலும், அவருடைய தசையில அவருக்கு நற்பலன்களை, அதாவது அவருக்கு நன்மைகளை செய்வார் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க முழுக்க முழுக்க உச்ச சுக்கிரன் என்ன தருவார், அதை அனைத்தையும் தருவார் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. 35 வயசு பையனுக்கு ராகு தசை வரப்போது, குருவின் வீட்டில் இருக்கிறார், சுக்கிரனின் அமைப்பில் இருக்கிறார். முதல்ல இது நான் இப்படி வந்துடுறேன். திருமணமாகி ஒரு மனைவியை அவரால் 1 மாதம் அந்த மனைவி இருந்திருக்கிறார். இவரே கொண்டு போய் மனைவியை கொண்டு விட்டு வந்துட்டார். சரி, அதற்கடுத்து அந்த சிக்கலை அவிழ்க்க முடியாமல் அவர் திணறுகிறார். அவருக்கு அந்த அவிழ்க்க முடியாத தன்மைகள் இருக்கின்றன. எப்படின்னா, ஒரு தாம்பத்திய சுகம் நீடித்து கிடைக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்கின்ற ஒருவர் அனைத்து நிலைகளிலும் சமரசமாவார். கொஞ்சம் ஜோசியத்தை உள்ள நுணுக்கமா போயிடுவோம். ஜோதிடத்தை உள்ள நுணுக்கமா, மனித வாழ்வியல் அமைப்பாகத்தான் நீங்கள் ஜோதிடத்தையும் ஜோதிட பலன்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். செவ்வாதசம் முழுக்கவே கைக்கு எட்டியது அவருக்கு வாய்க்கு எட்டவில்லை. சுக்கிரன் குரு இருவரும் இணைந்திருந்தாலும் இருவரும் பங்கப்பட்டிருந்தாலும் நான் சில நிலைகளை சொல்றேன். சுக்கிரன் பாதிக்கப்பட்டா என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். எத்த போய் நீங்க உள்ளவே ஆழமா பார்ப்பீங்க. ஒருவருக்கு தாம்பத்திய சுகம் மறுக்கப்படலாம், அல்லது அவருக்கு ஆர்வம் இருக்காது. இது 2ல எதை நீங்க கணிப்பீங்க? இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போகணும். 2 விஷயமே ஒண்ணுதான், பேசிக் ஒண்ணுதான். அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடாது. ஒருவருக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டார், தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது அல்லது மறுக்கப்படலாம். பொண்டாட்டி கட்டியிருந்தாலும் பெண்டாட்டியால தாம்பத்திய சுகம் கிடைக்காது.
அல்லது இவருக்கே தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது. இது போன்ற உள்ளுக்குள் ஆழமான சில பலன்களை தான் கிரகங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே உச்ச சுக்கிரன் நற்பலன்களை முதல் விதி, உச்சனோடு சேர்ந்த ராகு நற்பலன்களை தரமாட்டார். அது நிரந்தரமான விதி. எத்தனையோ 1000 ஜாதகங்கள்ல, நூற்றுக்கணக்கான 1000 ஜாதகங்களை நான் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதை நான் தெளிவாக அடிச்சே சொல்றேன். ஆட்சி பெற்ற ராகு, ஆட்சி பெற்ற கிரகம், அதற்கும் விளக்கங்கள் எழுதியிருக்கிறேன். சாயா கிரகங்கள், சூட்சும நிலைகள்ல. ஆட்சி பெற்ற கிரகம்னா என்ன? ஒரு வீட்டில் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை ஆக்குபை பண்றதுக்கு, ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ராகு வருகிறார். அப்ப அந்த ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ராகு வரும்போது என்ன பண்ணுவாரு? அந்த ஆட்சி பெற்ற கிரகம், சகல தகுதியோடு இருக்கின்ற கிரகம், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற கிரகம் ராகுவை வெளித்தள்ள முயற்சிக்கும். ஒரு இருளிலிருந்து இருள் பிடியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு முயற்சிகள்ல இருக்கும். சண்டை நடக்கும். ராகுவிற்கும் அந்த ஆட்சி பெற்ற கிரகத்திற்கும் யுத்தம் நடக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த சண்டை நடக்கும்போது ராகுவை துரத்த முடியாமல் அந்த கிரகம் ஒரு ஓரத்தில் இருக்கின்ற நிலைமையில ஆக்குபை செய்யப்பட்ட பகுதியை ராகு ஆக்கிரமித்துக் கொண்டு அதனுடைய பலன்களை, அது அந்த கிரகத்தினுடைய பலன்களை தரும். இது போன்ற ஒரு சூழ்நிலையில ராகுவுடன் இணைந்த ஆட்சி பெற்ற கிரகம் தகுந்த வலிமையின்றி இருக்கும். இதுதான் பலன். அடுத்ததாக இன்னொரு விதி இருக்கிறதே. ஒரு கிரகத்திடமிருந்து பறித்ததை ராகுதான் தருவார் அப்படிங்கிறதும் ஒரு விதி தானே. நான் அடிக்கடி சொல்வதை போல, எங்கே எந்த இடத்தில் எந்த விதியை பொருத்தி பார்க்க வேண்டும் என்கின்றது உங்களை அறியாமலேயே உங்கள் மனதில் வந்துவிட வேண்டும். அதுதான் ஜோதிடம். எங்கே எந்த விதியை பொருத்தி பார்ப்பது. பாருங்க, அஸ்ட்ரோ வாசுதேவ், உண்மையில் உச்சனுடன் இணைந்த ராகு நல்ல பலன் செய்யும் என்று நீங்கள் கூறியதும் பிரபாகரனை கண்ட ராஜபக்ஷே போல குழம்பி விட்டேன். என்னுடைய வரியை என்றே திருப்பி சொல்றீங்களா? சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள்ல நான் எழுதின வார்த்தை இது. கட்டுரையில் இருக்கும், புத்தகத்துல கூட இருக்காது. புத்தகத்துல நானே எடிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதை. உண்மையில் உச்சனுடன் இணைந்த ராகு நல்ல பலன் செய்யும் என நீங்கள் கூறியதும் பிரபாகரனை கண்ட ராஜபக்ஷே போல குழம்பி விட்டேன். தலை வெடிப்பதற்குள் தைலத்தை தந்தருளுங்கள். இந்த வார்த்தை புத்தகத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட்டுரைகள்ல ஆரம்பத்தில் அன்றைக்கு யுத்தம் உச்சத்தில் இருந்த போது எழுதப்பட்ட கட்டுரை. அதாவது பிரபாகரன் அவர்கள் இறந்து போய்விட்டார் அப்படின்னு இலங்கை அரசு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் எழுதின வார்த்தை. உங்களுக்கு ராகுவின் சூட்சுமங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக அன்றைய காலகட்டத்தில் பிரபாகரனை கண்ட ராஜபக்ஷே போல குழம்பி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதின வரிகளை எனக்கே திருப்பி போடுறீங்க. சரி, இந்த இடத்துல தான் மறுபடியும் ஒன்று சொல்றேன். எங்கே எந்த விதியை பொருத்தி பார்ப்பது. இதே போன்ற சிம்ம லக்னம், 8இல் சுக்கிரன் ராகு, காஞ்சி தெய்வம் ஐயா மகாபெரியவர் அவர்களை ராகு திசை பருவத்தில் வராத காரணத்தினால் பெண் என்றால் என்னவென்ற அமைப்பிற்கே மகாபெரியவர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ராகு திசை 75-80 வயசுல வந்திருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். சனி, புதன், கேது, சுக்கிரன் என்று அந்த பெல்ட் முடிஞ்சு, சூரியன், சந்திரன், செவ்வாய் முடிஞ்சு அவருடைய சித்தி அடைகின்ற காலத்துல தான் ராகு திசை வந்திருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அவருடைய ஒரு 60-70 வயது கடந்த நேரங்களில் தான் அது வந்திருக்கணும். அப்போ அந்த ராகு பயனற்றவராகி போனார். இங்கே இந்த பையன் 1987 பிறந்த பையனுக்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது 35 வயதுகள்லயோ 33, 35, 36 வயசுல வருது. அப்ப அந்த 36 வயதில் வருகின்ற ராகு, சுக்கிரன் ராகு இந்த இடத்தில் உச்சனை பின்தள்ளுங்கள். உச்சனோடு சேர்ந்த ராகு, சுக்கிர உச்சமான என்ன நடக்கும்? உச்ச சுக்கிரமான ஜாதகங்களை பாருங்க. எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள். பிச்சைக்காரனாக இருந்தாலும் அந்த உச்சனாகிய சுக்கிரன் எத்தனை கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுக்கிறான். எத்தகைய சுகத்தை, எத்தகைய ஒரு சொகுசு அமைப்போடு கொடுக்கிறான் என்கிறத பாருங்க. அந்த நற்பலன்கள் இவருக்கு இருக்காது. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நான் இங்க என்ன சொல்லியிருக்கிறேன், உச்சனுடன் இணைந்தனாக நற்பலன்களை தரமாட்டார்னு சொன்னவங்களே நல்லவளன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொன்ன அர்த்தம், செவ்வாய் திசையின் பாவத்துவமான செவ்வாய் திசையில இருந்த கெடுபலன்கள் ராகு குரு சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் இந்த இடத்துல எந்த விதி முன்னால் வந்து நிற்க வேண்டும்? தன்னுடன் இணைந்த கிரகத்தின் பலன்களை ராகு தருவார் என்கின்ற அடிப்படையில அவருக்கு அங்கே திருமண அமைப்புகளை, பெண் அமைப்புகளை கொடுக்க வேண்டும். இரண்டாவது தான் நீங்க உள்ள வரணும். அந்த பெண் அமைப்புகள்ல அவருக்கு சந்தோஷம் இருக்குமா இல்லதான்றது உச்சனுடைய அமைப்புகள்ல போயிடும். ஜோதிடத்தை என்றுமே மிக ஒரு இதான காம்பினேஷன்ஸ்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். உச்சன் சுக்கிரன்
பலவிதமான சொகுசு அமைப்புகளையும், பெண் சுகம், உல்லாசம், ஆடம்பரம், அதிகமான சொகுசு வசதிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் ராகுவோடு இணைந்து விட்டார். உச்சனுடன் சேர்ந்த ராகு அந்த உச்சனின் பலன்களை நிச்சயமாக தரமாட்டார். ஏனென்றால் அந்த உச்சன் அங்கே வலுவிழந்து விட்டார், இருளடைந்து விட்டார். இருள் அடைந்து போன அத்தனை விஷயங்களும் எங்கும் நடக்காது. அதே நேரத்தில் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் என்கின்ற அமைப்புல இங்கே சுக்கிரனோடு ராகு சேர்ந்ததுனாலதான் இந்த செவ்வாய் திசையிலேயே சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்த செவ்வாயின் திசையில மனைவியை கொடுத்து அந்த மனைவியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அந்த ஜாதகருக்கு போயிடுச்சு. மனைவியை தக்க வச்சுக்க முடியாம இந்த இடத்துல மறுபடியும் நாசுக்கான விஷயம். அதை நான் ஒரு இதா சொல்றேன். அதாவது தாம்பத்திய சுகம் கிடைக்காது என்றால், ஒன்று உங்களுக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது, அல்லது உங்களுடைய ஜோடிக்கு ஆர்வம் இருக்காது. தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லை உங்களுக்கு, அல்லது உங்களுக்கு மறுக்கப்படும். இந்த ரெண்டுல எந்த பாயிண்ட்ன்றத சுக்கிரன் குரு ராகு அமைப்புகளோடு நீங்க வச்சுக்கணும். அதாவது வெளிப்பார்வைக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. உள்ளுக்குள் தாம்பத்திய சுகம் என்பதே இருவரில் ஒருத்தருக்கு உள்ளுக்குள் தாம்பத்திய சுகம் என்பதே வெறும் புத்திர பேற்றுக்கு. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, 2 குழந்தை பிறந்துருச்சு, ஒரு குழந்தை மட்டும் பிறந்துருச்சு. வாழ்க்கையில் சீதையும் ராமனும் ஒரே ஒரு முறைதான் இணைந்தார்கள் குழந்தை பேற்றின் பொருட்டு அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்கிறேன். பாலகுமாரன் ஐயா அதை பற்றி இருந்தான்னு நினைக்கிறேன். அதுபோல வெளியே தெரியாது. ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை நான் இது சம்பந்தமாக படிச்சிருக்கிறேன். கேள்விகளை கேட்டும் இருக்கிறேன். அதாவது இளம் வயதிலேயே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான அமைப்புகளா நீங்களும் அது மாதிரி சில நேரங்களில் ஆய்வுக்காக கேட்கிறீர்கள் என்கின்ற பட்சத்தில் நிறைய பேர் ஒத்துழைப்பாங்க. அந்த அமைப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பதிகளாக இருந்தாலும், மனமுத்த தம்பதிகளாக இருந்தாலும், தாம்பத்திய சுகம் என்பதில் விருப்பமில்லாத ஒருவர் இருக்கும்போது இன்னொருத்தர் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒழுக்கமான கணவராக இருப்பார், ஒழுக்கமான மனைவியாக இருப்பார். ஆனால் இருவருமே ஒழுக்கமான, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுக்கம்னு வச்சுக்கோம். மனைவிக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம், கூடுதல் ஆர்வம். கணவனுக்கு அதுல விருப்பமே இல்லை. மனைவி மகா ஒழுக்கமானவர், அவருக்கு அங்கே கிடைக்காது. தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் மறுக்கப்படுகிறது சுக்கிரனுடைய பாதிப்பினால. இதையே மனைவிக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்து கணவனுக்கு அதிக ஆர்வம். இந்த இடத்துல அவர் ஒழுக்கம் இல்லாதவராக இருந்தால் வேறு இடங்கள்ல கிடைக்கும். அவரும் ஒழுக்கமான அமைப்பாக சுக்கிரன் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவருக்கும் மறுக்கப்படும். இந்த மாதிரியான சில நிலைகளைத்தான் நீங்கள் ராகு ஒரு உச்சனுடனோ ஆட்சி பெற்ற கிரகத்தினுடனோ இருக்கின்ற இடத்திற்கேற்றாற் போல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் சென்ற வீடியோவில் நான் சொன்னது, செவ்வாய் தசையை விட நல்ல பலன்களை ராகு தரும். ஏனென்றால் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் அங்கே நம்ம கிரகங்களை சொன்னோம். சனியின் பார்வையில் அமர்ந்த செவ்வாய் அங்கே திக்பலம் அடைந்திருந்தாலும், சுபரின் வீட்டில் இருந்தாலும், அவருக்கு சார அடிப்படையில் சில நல்லவைகளையும் சில பாவத்துவ அடிப்படைகளையும் அவருக்கு நல்லது செய்ய முடியல. அவர் சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார். ராகுவின் திசையில் அவர் ரிலீஸ் ஆவார். உச்சன், சுக்கிரன், குரு இது போன்ற அமைப்புகளோடு தனித்து அங்கே ராகு மட்டும் இல்லாமல் தான். ஆனாலும் 8இல் சுக்கிரன் மறைகிறார். எல்லா வகையிலையும் யோக பங்கம் அடையக்கூடாது, யோகம் பங்கம் அடையக்கூடாது, யோகம் எந்த நிலையிலும் பங்கம் அடையக்கூடாது. சுக்கிரன் உச்சமாகி குருவோடு சேர்ந்து அதன் பிறகு ராகுவோடும் இணைந்து அதன் பிறகு 8இல் மறைந்து, இப்படிதான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா காம்பினேஷன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கணும். எப்போது இப்படி படிப்படியாக ஒரு கிரகத்தின் தன்மைகள், குணங்கள், நிலைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ள உங்களால் இயலுகிறதோ அங்கேதான் உண்மையான ப்ரெடிக்ஷன் வரும். இந்த மாதிரி பிரபாகரனை கண்ட ராஜபக்ஷ மாதிரி குழம்புறதுக்கெல்லாம் இங்கே தேவையே இல்லை. அங்கே நான் சொன்ன விஷயம் செவ்வாய் திசையுடைய நல்ல பலனை தரும். மனைவின்ற பேர்ல ஒரு அமைப்பை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். சுக்கிரனோடு இணைந்த வாடை அவருக்கு இருக்கிறதுனால சுக்கிரனிடமிருந்து பறித்த சில விஷயங்களை ராகு தான் அவருடைய திசையில செய்வார். அந்த ராகு தசை சுக்கிரனோட இணைஞ்ச காரணத்தினால அவருக்கு திருமணம் நடக்கும். ஆனால் அதன் பிறகு உள் விஷயங்களை நீங்க ஆராய தேவையில்லை. அப்படி ஜோதிடத்துக்காக ஆராயறதா உண்மை. அதற்கு பிறகு அங்கே அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்குமா? ஏன்னா புத்திரபாக்கியம், தாம்பத்திய சுகம் இரண்டையும் பறித்த இடத்துல ராகு இருக்கிறார்.
ஆனால் அவருக்கு ராகு திசையில திருமணம் என்கின்ற ஒரு சமூக அமைப்பு அவருக்கு நடந்தே தீரும். அவர் உள்ளுக்குள் கணவன் மனைவியாக அவர்கள் இவருக்கு ஆர்வம் இருக்கிறதா, அவருடைய மனைவி வருங்கால மனைவி அவருக்கு ஒத்துழைக்க போகிறாரா என்பதெல்லாம் $1,000,000 கேள்விகள் என்கின்ற அமைப்பில் அது உள்ள போயிடும். என்னுடைய நோக்கம், அந்த வீடியோவில் நான் சொன்னதன் நோக்கம், இவருக்கு தாம்பத்திய சுக அமைப்பில் சிகப்பு நிற கட்டடங்களுக்குள்ள செவ்வாய் பாவத்துவமான செவ்வாய் நுழைத்து விட்டார். அதனை அடுத்து குரு சுக்கிரனால் சுபத்துவம் அடைந்த, அங்கே சுக்கிரன் குரு பாதிக்கப்பட்டு விட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்டு விட்ட தன்மைகள் எவ்வாறு இருக்கும், ராகு எவ்வாறு கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் இன்னும் இந்த ஜாதகத்தை இதாவே எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்கிட்ட மறுபடியும் ஆன்லைன்ல இந்த மாதிரி நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்ற இதுல தான் வருவாங்க. இந்த ஜாதகத்தை எடுத்து வைங்க, நம்ம சொன்ன பலன் அப்படியே நடக்கும். ராகுல அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் இல்லையா? ராகுல அந்த பிரச்சனைகளிலிருந்து சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். ஏனென்றால் ராகு சுபத்துவமாக இருக்கிறார், குருவின் வீட்டில் சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கிறார். வேறு எந்த விதமான பாவத்துவ அமைப்புகளும் அவருக்கு இல்லை. அப்ப சுக்கிரனுடைய அமைப்புகளையும் ஏதேனும் ஒரு வகையில் ₹100 கொடுக்க வேண்டிய இடத்துல ₹10 ₹20 என்ற அளவில் உலகத்தின் கண்களுக்கு மேம்போக்காக கணவன் மனைவி அமைப்புல இவருக்கே ஆர்வம் இல்லாமல் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இவருக்கு சரி வாதத்திற்காக வந்தால் கூட நான் இப்போது முன்னர் சொன்னதை போல இவருக்கே அந்த தாம்பத்திய சுக அமைப்பு தடை இருப்பதால் தானே இந்த பிரச்சனையை இன்னும் 6 வருடங்கள் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ தானியோ தீனியோ என்னமோ சொல்லுவாங்களே, அதுவோ இதுவோ ஏதோ ஒன்றை முடித்து வைத்து விட்டு அதற்கு அடுத்து வேறு என்ன அமைப்புகள், 35 வயசு ஆயிடுச்சுல, என்ன அமைப்பு 34 வயதாகிறது, என்ன அமைப்புகள் என்பதை அவர் பார்க்க ஆரம்பித்திருப்பார் இல்லையா? ஆனால் அவரை திருமணம் முடிந்து ஒரே மாதத்தில் அவரை வெளிநாடு போக வைக்குது இல்லையா? வெளிநாடு போக வச்சு இங்கேயும் வர முடியாம அங்கேயும் வர முடியாம எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து விடுது இல்லையா? பொதுவாகவே தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் உள்ள ஒருவராக இருந்திருந்தால் அவர் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வேற என்ன விதத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம், காலில் விழுந்திருக்கலாம், அல்லது மாமனார் வீட்டுடைய மருமகனாக இருந்திருக்கலாம். ஏதேனும் ஒன்றை அவர் செய்திருப்பார். ஏதேனும் ஒன்றை செய்ய இயலாத அமைப்புகளை தான் இங்கே சுக்கிரன் போய் கெடுகிறார். இங்கே பறித்த விஷயத்தை எவரிடமிருந்து பறித்தாரோ அதை அவர்தான் கொடுக்க வேண்டும். இதே பலனை அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. மகாதேவம் காஞ்சி முனிவர் அவருடைய ஜாதகத்துல ராகு திசையே வரவில்லை அப்படிங்கிறதுனால அதை பத்தின பேச்சு இல்லை. அவருக்கு ராகதசை வரவில்லை என்பதால் தான் அவருக்கு அந்த பெண்ணின் அமைப்புகள், பெண் சுக அமைப்புகள் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன். இப்படித்தான் நீங்க ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும், குழம்ப வேண்டாம். போக போக அனுபவ ரீதியாக அந்த அமைப்புகள் உங்களுக்கு வந்துவிடும். எந்த விதியை முன்னிறுத்தி முதலில் பார்ப்பது, எந்த விதி பின்னால் வரும் அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்கணும். உச்சனோடு ஆட்சியோடு சேர்ந்த ராகு நற்பலன்களை தருவதில்லை. கரெக்ட், பலன்களை தராதுன்னு யார் சொன்னது? ஏதேனும் ஒரு வகையில தந்துதானே ஆக வேண்டும். நற்பலன்கள் உச்சனை கெடுத்தார். சுக்கிரனுடைய உச்ச பலன் மிக சொகுசு, அதிக பெண்கள், ஆடம்பரம், மிக அதிகமான செலவு, வருமானம் வந்து செலவு, இது போன்ற விஷயங்களை அவர் கொடுக்க மாட்டாரே. அது போன்ற விஷயங்கள் இல்லவே இல்லையே. உச்ச சுக்கிரன் அளவற்ற பெண்களை தருவார். இங்க ஒரு பெண்ணுக்கே ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறதே, அதையே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. உச்சனோடு இணைந்த ராகுனால தானே கிடைத்த மனைவி என்று கிடைத்த பெண்ணையும் அவரால் கைவர பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. உச்சனோடு சேர்ந்த ராகு நல்ல பலன்களை தரமாட்டார், ஆனால் அவர் தான் அந்த பரிச்சத்தை தருவார். இங்கே ஏற்கனவே செவ்வாய் திசையில கல்யாணம் ஆயிடுச்சு. ராகு சுக்கிரனை பீடித்து பாதித்திருப்பதால் தான் மனைவியை அவரால் இது பண்ணிக்க முடியல. நல்ல மனைவி அவருக்கு அமையல. இந்த மாதிரியான ஒரு வில்லங்க மனைவி மாமனார் அமைப்புகள் நடக்குது. சரி, அடுத்து செவ்வாய் முடிய போது ராகு வந்து விட்டார். ராகு வந்த உடனே தன் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும் தன்னோடு இணைந்த கிரகத்தின் அமைப்பை போலவும் செயல்படக்கூடியவர். சுக்கரனோட இயல்புன ஒரு பெண்ணை கொடுத்தல், ஒரு தாம்பத்திய சுக அமைப்பு, ஏதோ பேருக்கு தாம்பத்திய சுக அமைப்பு அப்படிங்கிற அமைப்புகளை கொடுப்பார். அதுதானே உண்மை. நற்பலன்களை தரும் அப்படின்னா நீங்க நினைச்சது மாதிரி அவர் உடனே அம்பானிக்கு அவர் தான் மச்சினன் ஆக போறாரு, அம்பானி மாதிரி கொட்டி கொடுக்க போறாருன்ற அர்த்தத்துல நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அந்த வீடியோ நான் பார்க்கல, நீங்க போய் மறுபடியும் பாருங்க, அப்படி பேசியிருக்கவே மாட்டேன். இதுதான் அதனுடைய முழு அர்த்தம். ஆகவே எந்த நிலையிலும் யார் நீங்க அஸ்ட்ரோ வாஸ்தேவ் ஜோதிடத்தின் கிராமத்தில் இருக்கின்ற எளிய ஜோதிடன்னு சொல்றீங்க. கிராமத்தில் ஜோசியர் கிராமத்தில் இருந்தானே நகரத்தில் இருந்தானே எங்கிருந்தாலும் நான் தானே, நீங்கள் தானே. உங்களுடைய திறமை, உங்களுடைய அமைப்பு உங்களோட தான். ப்ரெடிக்ஷனை எங்கே எதில் எப்படி பொருத்தி பார்ப்பது, நீங்க சொல்லும் போது கூட அப்படிதான் சொல்லணும். எங்கிட்ட அப்ப நீங்க கேட்குறீங்கன்னா நீங்களே குழம்புகிறீங்க. வர்ற வாடிக்கையாளருக்கு எப்படி பலன் சொல்வது என்பதில் நீங்கள் குழப்பத்தை அடைகிறீர்கள். ஆகவே திரும்ப திரும்ப சொல்லி நான் போரடிக்காம இதை மறுபடியும் சொல்ல போனோம்னா, செவ்வாய் பாவத்துவ அமைப்பில் கெட்டுவிட்டார்.
ராகு சுபத்துவ அமைப்பில் வந்திருக்கிறார். ஆகவே செவ்வாயை விட மேம்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதுதான் அர்த்தமே தவிர, உச்ச சுக்கிரனுடைய ஆயிரம் ரம்பா மேனகா அத்தனை ஊர்வசி அத்தனையும் அவர் ராகு கொட்டி கொடுப்பார் அப்படின்னா அந்த வீடியோவில் நான் பேசவே இல்லை. அது நடக்கவும் நடக்காது. ஏற்கனவே இருந்த அமைப்புகள் அனைத்தும் தட்டி போய்விட்டன. ராகு தான் வந்த உடனே ஏதோ சுக்கரன் கூட வாடகை அடிச்சிருக்கா, சுக்கரனையா வையா அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ ஒன்று பிடிச்சி ஒரு பண்டாட்டி மாதிரி ஒன்றை அதனை அடுத்து உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்தீர்களே ஆனால் விஷயம் வேறு மாதிரியாக இருக்கும். நான் இப்போது சொன்னதை போலத்தான் ஆர்வம் இருக்காது, மறுக்கப்படும் அப்படிங்கிற அமைப்பு குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டாலே வந்துடும். குரு சுக்கிரனை ராகு தொடர்பு கொண்டாலே ஆர்வம் இல்லை, மறுக்கப்படும். புத்திர சுகம், தாம்பத்திய சுகம் இரண்டிலும் கண்டிப்பாக குறைபாடுகள் இருக்கும். எத்தகைய ஜாதகத்தை வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். அங்கே சுக்கிரனுடைய வலிமை கேட்டார் போல, இங்கே சுக்கிரன் 8லயே மறைஞ்சிட்டார், ஆயினும் உச்சமாக இருக்கிறார். ஆக எப்படிப்பட்ட இடத்துல ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுன்றதை மட்டும் தயவுசெய்து அஸ்ட்ரோ வாசுதேவ் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்ப இந்த விளக்கம் புரியும் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்டை மறுபடியும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏதேனும் நான் சொல்றதுல உங்களுக்கு ஆட்சேபனையோ புரிந்து கொள்ள முடியாத தன்மையோ இருந்தால் வெளிப்படையாக கமெண்ட் போடுங்க. குரு சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக இதெல்லாம் வேண்டாம். நான் சொன்ன இந்த அலவரிசையிலேயே அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்பது எனக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் ஒருத்தர் தான் அப்படி கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. ஆயினும் உங்களுக்கும் அதை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. மீண்டும் வீடியோவை போய் பாருங்க. அந்த அர்த்தத்தில் நான் பேசியிருக்கிறேன்றதை பாருங்க. நான் சொன்ன விதிகள் வரிசைப்படி எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை விட முக்கியமாக உச்சனோடு ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்த ராகு நல்ல பலன்களை, நற்பலன்களை, அதற்கான முறையான பலன்களை தருவதே இல்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை அவர்தான் தந்தாக வேண்டும் என்கின்ற நிலையில் ஏதோ ஒரு வகையில் தருவார். இப்படித்தான் நீங்க இதை எடுத்துக்கணும். சரியா? வாழ்த்துக்கள். நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.